இருக்கும். 28க்கு பதிலாக 29 பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்துச்சு சில பைபிளில். சில பைபிள் கரெக்டாக இருக்கும். சபையுரையாளர் 7வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை. சபையுரையாளர் சங்கத்திருவுரை ஆகுமோன்னு இருந்துச்சு பழைய மொழிபெயர்ப்பு. இல்லைம்மா, சபையுரையாளர் 7:28. மனுஷன் தேடிக்கிட்டான், நேர்மையாளரை படைத்தார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். இதுலேருந்து எல்லாருமே எம்ஜிஆர் ரசிகன்னு தெரியுது. பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுறீங்க, இன்னும் குறையெல்லாம் இல்லை. அப்போது இறைவார்த்தை தெளிவாக சொல்கிறது, மனிதனை ஆண்டவர் நேர்மையாளராக தான் படைத்தார், நல்ல மனிதன் தான் படைத்தார். குழந்தைகிட்ட கலக்கம் இல்லை, அதுக்கிட்ட குறை இல்லை, பாவம் இல்லை, எந்த கரைத்தறை இல்லாமல் தான் ஆண்டவர் படைத்தார். ஆனால் இறைவார்த்தை சொல்வது போல அவன் எப்படிதானா வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் அனைத்தும் அவன் தேடிக்கிட்டான். அப்போ வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் எல்லாமே அவன் தேடிக்கிட்டு யாரை சொல்றான்? கடவுளை சொல்றான். அந்த தாசில்தார் வந்து சொல்றாரு, பிரதர் ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை? 5000 நோட்டு 500 நோட்டு வாங்கினது பிரச்சனை இல்லை, இப்போ சிக்கிக்கிட்டான். அப்போ சொல்கிறான், ஏன் எனக்கு ரிட்டர்ன்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னி 4 மாதம் இருக்குது பிரதர், 2 மாதம் இருக்குது பிரதர், அதுக்குள்ளே இப்படி ஆச்சு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலங்க நிறைய சிக்கல்கள் நம்ம தேடிக்கிறது தான். நிறைய சிக்கல்கள். ஒன்றும் இல்லை, சுகர் இருக்கிறவங்களுக்கு சக்கரை போட்டு சாப்பிடாதீங்க, லட்டு சாப்பிடாதீங்க, இனிப்பானதை சாப்பிடாதீங்கன்னு வாங்க. நம்ம என்ன சாப்பிடுவோம்? அதுவும் சிலர் வந்து பசங்கள்லாம் அம்மாவுக்கு வேண்டாம் அப்பாவுக்கெல்லாம் ஒளிச்சு வைக்குவாங்க. அவங்க போனோன்னு இவங்க மேலே ஏறி சக்கரை டப்பாவை எடுத்து சக்கரை போட்டு சாப்பிட்றது. ஒளிச்சு வச்சா எப்படி சாப்பிட்றது? குழந்தைங்க மாதிரி திருடி சாப்பிட்றது. ஏன்னா அந்தளவுக்கு அது டெம்டேஷனாக இருக்கும். அப்போ மனிதன் தேடிக்கொள்ளுகிற துன்பங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோப்பு 1வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை சொல்லுகிறது. யாக்கோப்பு 1:13 வாசிக்கிற போது வாசிங்க. யாக்கோப்பு 1:13. அவர் யாருமே சோதிக்கிறது இல்லை. மீண்டும் வாசிக்கும் அந்த வசனத்தை. கடவுள் அவர் என்ன சொல்றார் பாருங்க, இது கடவுள்கிட்ட இருந்து தான் வருதுன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? கடவுள்கிட்ட இருந்து தான் வருதுன்னு சொல்றோம். இப்போ நம்ம உட்கார்ந்து யோசிச்சிருக்கிறோமா இது கடவுள்கிட்ட இருந்து வருதா? உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வைக்கிறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க, நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் பண்ணணும், மேலிடத்துல நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், நல்ல கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக பண்ணணும், அவங்கள கூப்பிடணும் இவங்களை கூப்பிடணும், பெற்றோர்கள் ஒரு மிகப்பெரிய கற்பனையோடு இருக்கிறாங்க. ஆனால் நல்லா படிக்க வச்சு எல்லாம் பண்ண அந்த அம்மா, அந்த பொண்ணு என்ன பண்ணுது? வேற யார் கூடயோ போயிடுது. அங்கே பார்த்தா 6 மாதம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் சொல்லுது. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் ரொம்ப மோசமானவன், அவனுக்கு இதே மாதிரி இத்தனை 4-5 பிள்ளைங்களை அவன் ஏமாற்றி இருக்கிறான், அவன் ரொம்ப குடிக்கிறான், அவன் வந்து ஒரு பெரிய ரவுடி, ஒரு தப்பான வழியில் அவன் போயிட்டுருக்கிறான்னு தெரிய வருது. அப்போ இந்த புள்ள ஜெபத்துக்கு வந்து சொல்லுது, கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளைய யார் தந்தாரு? கடவுள் தந்தாரா? நம்மளா தேடிக்கிட்டோம் இல்லையா? நம்ம சொல்லுவோம்ல ஒரு பழமொழி, நீயா
அப்படி சொல்கிறீங்களா இந்த ஊரில்? நீயா தேடிக்கிட்டது, குழியில் விழுந்தது. பரவாயில்ல, இந்த தியான இல்லத்தில் நிறைய எடுத்து கொடுக்குறீங்க. பிரசங்கம் பண்ணுறவங்க சும்மா நின்னா போதும், எடுத்து கொடுக்குறீங்க. குழியில் விழுந்ததுன்றாங்க, உரம்மா நீயா தேடிக்கிட்டதுன்றாங்க. பரவாயில்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இந்த துன்பங்கள் மனிதனுக்கு வருகிற துன்பங்கள், கடவுளுக்கு வருகிற துன்பங்கள், கடவுள் அனுமதிக்கிற துன்பங்கள். இயேசு கிறிஸ்து தான் இதுக்கு உதாரணம். எவ்வளவோ துன்பங்களை ஆண்டவர் அவருக்கு அனுமதித்தார், ஏற்றுக்கிட்டார். நிறைய வேதனைகள் நடக்கிற போது எப்போ இவன் கொல்லுவான்னு தெரியாது. ஒரு இடத்துல அவர் அங்கிருந்து அவர்களை கொல்ல பிறந்ததால் அவர் அங்கிருந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. நிறைய வேதனைகளை அனுபவித்தார், அவமானங்களை காரி துப்பப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உனக்காக எனக்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் அருமையாக தந்தை பண்ணார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார், உன்னை இரட்சிக்க உன் பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை இரட்சிக்க உன் பாவம் மன்னிக்க தன்னையே. அப்போது சிலுவையில் எனக்காக காயப்பட்ட ஒருவர், எனக்காக நொறுக்கப்பட்ட ஒருவர், தன்னுடைய முன்மாதிரியை விட்டு சென்ற ஒரு கடவுள். என்னை பின் செல்ல விரும்புகிறேன், அவரை மாதிரி தான் பின் செல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. அப்போது கடவுளுக்காக வாழ்கிற நானும் நீங்களும் துன்பங்களும் வேதனைகளும் அனுபவிப்போம், பாடுகளை அனுபவிப்போம். இன்னும் ஆண்டவர் படுகிற பாடுகளும் வேதனைகளும் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய துன்பத்தில் பங்கேற்கிறவன் என் மாட்சிமையில் பங்கேற்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை. ரோமர் 8:17 வாசிப்போம். சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. இறைவார்த்தை வாசித்து அடுத்த கிளாஸ்க்கு நம்ம போவோம். ரோமர் 8:17. உரிமை பேர் உடையவர்கள். நம்மளுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது கடவுள்கிட்ட. இது எனக்கு கொடு, இது எனக்கு செய்யன்னு சொல்ல ரைட்ஸ் இருக்குது. அவருடைய பங்காளிங்க யாரு? கடவுளுடைய பங்காளிகளோட தொப்புள் கொடி உறவுகள். அவருடைய மாட்சிமையில் பங்கு பெறுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு அற்புதமான பாடல், ஒரு ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்க ஒரு பாடல். ஒரு பிரதரு டில்லியில் குப்பை பொறுக்கிட்டு இருந்தார். நீங்கள் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் பாடும்போது உங்களுக்கு தெரியும். குப்பை பொறுக்கிட்டு இருந்தார். அவருடைய மெட்டீரியல்ஸ் அவர் சொல்கிறாரு, என்னுடைய என்ன ஆயுதம்னா சாக்கு பை, கோணிப்பை. டில்லியில் கோணிப்பைனா எங்கன்னா இந்த டிச்சுக்குள்ளே டாய்லெட் இதெல்லாம் இருக்கிற இடத்துல எது நல்லது கிடக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து பொறுக்கி விற்கிற ஒரு நிலை. அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு வராரு, பாட்டு எழுதணுன்னு ஆசை. கோடம்பாக்கத்தில் வராரு, சினிமா பாட்டு எழுதணுன்னு ஆசை. அப்புறம் அவர் ஒரு பாடலை எழுதினார், என் தாய்க்கருவில் உருவாகும் என்பது. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பாடுறேன், நீங்கள் ஓடிடுவீங்க. பிரதரை நல்ல பாடுறவரை கூப்பிட்டு ஏன்டா அவர் தான் இருக்கிறாரு, நீ ஏன்டா பாடுற அப்படின்னு கேட்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அந்த இதில் அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் கருவின் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா. அப்போது தாய் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என் கருவை கண்ட ஒரு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு கடவுள், தெரிந்திருக்கிற ஒரு கடவுள். பிரைஸ் தி லார்ட்.
அப்போது கடவுளுடைய காரியங்களுக்காக ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் அனுமதிக்கிறது நிறையா இருக்கும். ஊழியத்துக்கு வரும்போது, ஜெபத்துக்கு வரும்போது பிரச்சனைகளாக இருக்கும். இதை நம்ம மகிழ்ச்சியை ஏற்றுக்கணும். இப்போ ஜெபத்துக்கு வரும்போது ஏன் ஜெபத்துக்கு போனேன், ஜெபத்துக்கு போய் நீ என்னத்தை கண்ட, இதெல்லாம் வரும்போது திருத்துதல் பணி 5ஆம் அதிகாரம் 41 இறைவார்த்தை வாசிக்கிற போது, திருத்துதல் பணி 5:41, திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை, யார் அவர் பொருட்டு, யார் பொருட்டு, கடவுள் பொருட்டு. அப்போ இந்த கடவுள் பொருட்டு வருகிற துன்பங்கள் எல்லாம் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக மாறும். கடவுள் பொருட்டு வருகிற எல்லாமே கடவுள் மகிழ்ச்சியாக மாற்றுவார். அது ஒரு பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் நான் ஊட்டியில் இருக்கிறேன். நான் ஊட்டியிலேருந்து தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஊட்டி எப்படி கிளைமேட் இருக்கும். ஊட்டியிலேருந்து ஊழியம் செய்வதற்கு தருமபுரிக்கு 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும் பஸ்ஸில். நான் ஒரு அரசு ஊழியர், லீவ் போட்டு தான் வரணும். ஒரு நாள் என்னை பிடிக்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸர் வரார். வந்து என் லைப்ரரிக்கும் அவருக்கும் 10 அடி டிஸ்டன்ஸ். அந்த ஆஃபீஸ்க்கு வராரு. 10 அடிக்கு முன்னாடி அவருக்கு கலெக்டரேட்லேருந்து ஃபோன் வருது, உடனடியாக நீங்கள் வரணும்னு சொல்லி. என்னுடைய ஆஃபீஸ்க்கு வராமல் அவர் போயிட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்காக நீ அரசாங்கம் ஏமாற்றிட்டு வந்தால் அது இல்லை. அவருடைய ஊழியர் செய்கிறதுக்காக வந்ததுனால, நான் வேறு ஏதாவது ஊர் சுற்ற போயிருந்தால் நான் மாட்டியிருப்பேன். அவருடைய ஊழியத்துக்கு வந்ததுனால அவர் ஆண்டவர் எனக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்தார். அப்போ கடவுளுக்காக நம்ம அனுபவிக்கிற காரியங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றுறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் திருத்தூதர்கள் என்னவாம் பண்ணாங்களா, அந்த சங்கத்தில் வேதனைகள் சங்கடங்கள் வந்தபோது அவருக்காக துன்பங்களை அனுபவிச்சனால எப்படி போனாங்களா, மகிழ்ச்சியோடு சொன்ன. அப்போ அதனால் யாராவது நீ ஜெபத்துக்கு போய் என்ன கண்ட, ஜெபத்தில் உனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா சோர்ந்து போக வேண்டாம். அதில் மகிழ்ச்சியாக இருந்த போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபையில் என்டி சூசே அப்படின்னு ஒரு புனிதர் இருக்கிறார். இந்த புனிதர் என்ன பண்ணுவாராம், டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்பாராம், துன்பங்களை கொடுன்னு கேட்பாராம். என்டி சூசே அவர் துன்பங்களை கொடுன்னு கேட்பாராம். ஒரு நாள் துன்பம் கொடுக்கலன்னா கேட்பாராம் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரை இன்றைக்கி எனக்கு துன்பமெல்லாம் கொடுக்கல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவாராம் என்டி சூசே அப்படின்ற புனிதர் என்டி சூசே. அப்போது இந்த திருச்சபையில் துன்பங்களை கேட்டு வாங்குறவர்கள் இருக்கிறார். அதனால் அவர் புனிதராக மாறினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பங்களும் துயரங்களும் என்னன்னா, நம்மளுக்கு துன்பங்கள் தான் நம்ம எழுதுகிற பரீட்சை. என்ன ரிசல்ட்டு, விண்ணகம் ரிசல்ட்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த விண்ணகத்துக்குள்ளே நானும் நீங்களும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த துன்பம் என்கிற பரீட்சையை, வேதனை என்கிற பரீட்சையை, கண்ணீர் என்கிற பரீட்சையை எழுதி பாஸ் ஆனால் தான் எங்கே போக முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் சுகமாக வாழ்ந்த ஏழை லாசர் பணக்காரன், இந்த உலகத்தில் அவன் துன்பமாக அவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டான். அதனால் அவனுக்கு விண்ணகத்தில் யார் பணக்காரனா, இந்த பெண் புத்தி பின் புத்தின்றது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. எடுத்து கொடுக்கலாம், அதுக்காக இப்படியா எடுத்து கொடுக்கறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அவன் இந்த உலகத்தில் எல்லா சுகங்களையும் அனுபவித்ததுனால அவன் நரகத்தில் இருந்தான். ஒரு சுகமும் அனுபவிக்காத ஏழை லாசர் ஆபிரகாமுடைய மடியில் இருந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ ஆபிரகாமின் மடியில் இருக்கணுமா இல்லை நரகத்துக்கு போகணுமான்னு டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? நீ தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு சாமியார் ஒரு பங்குல சொன்னார், அங்கு அழுகையும் பற்கடிப்பும் காயங்களும் பல்லு கடிக்கிறது அது நரணம் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதனால் நரகத்துக்கு நீங்கள் போகாதேன்னு. அப்போ ஒரு பாட்டி பாஸ் முடிச்சுட்டு பார்த்து சொல்லிச்சான், சாமி நான் நரகத்துக்கே போக மாட்டேன். அது எப்படி பாட்டிமா நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க, நீங்கள் தானே பற்கடியெல்லாம் இருக்கும், நீங்கள் எனக்கு தான் ஒரு பல்லும் இல்லையே, அதனால் நான் கண்டிப்பாக இப்படி ஜல்கட்டு விட்டுட்டெல்லாம் போக முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடவுளுங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அப்படி லொட்டுலோஸ்கி பார்ட்டிக்கெல்லாம் ஆண்டவர் துன்பங்களை வேதனைகளை கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்குறவங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
எல்லாருக்கும் அவர் துன்பங்களை கொடுக்கறதில்ல, வேதனைகளை கொடுக்கறதில்ல. ஒருவேளை நீ நினைக்கலாம், அவன் நல்லா இருக்கா, இவன் நல்லா இருக்கா, அவன் மாடி வீடு கட்டிட்டான், யானே என் கணவன் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஆனால் நாங்கள் இப்படி தான் இருக்கிறோமே, ஆனால் அவன் கொள்ளை அடிக்கிறான், யாரையோ அவன் அடித்து சம்பாதிக்கிறான், அவனெல்லாம் நல்லா இருக்கிற போது நான் கடவுளை தேடுகிற பிள்ளைகள், நான் முழந்தால் படிக்கிட்டு ஜபிக்கிற பிள்ளை, நான் தினந்தோறும் திருப்படிக்கு போகிற மகன், நான் தினந்தோறும் நற்கரணைக்கு ஜபிக்கிற மகள், தினந்தோறும் குடும்ப ஜபம் சொல்கிற மகள், ஜபமான சொல்லி ஜபிக்கிற மகள், என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நீ கவலைப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் எங்க வைக்கிறார்னாக்கா தூய பிண்டமாக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். எங்க வைக்கிறாரு? தன்னுடைய அருகாமையில வைக்கிறார், அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் வைக்கிறார். ஒருவேளை இந்த பார்க்கலாம், சூசியப்பரா இருக்கலாம், அதுக்கப்புறம் புனிதர்களை பார்க்கலாம், நிறைய புனிதர்கள் எல்லாருமே பார்க்கலாம். தேவசகாயம் பிள்ளை இவங்களை இன்னைக்கு நம்ம பலிபீடத்தில் மாதாக்கு பக்கத்தில் வச்சோம். இந்த திருச்சபை என்பது அவருடைய ரத்தத்தினால கட்டப்பட்டது. அதனால் அவங்களை என்ன பண்ணுறோம்? தூய பிண்டமாக ஆண்டவர் மாற்றி என்ன பண்ணுறாரு? அவங்கள தன்னுடைய அருகாமையில் பலிபீடத்தில் வைக்கிறார். யாருக்கு பக்கத்தில்? யாருக்கு பக்கத்தில்? ஆண்டவருக்கு பக்கத்தில். அருளானந்தரை வச்சிருக்கிறோம், எத்தனையோ புனிதர்களை வச்சிருக்கிறோம், அவிலா திரேசம்மா, அல்போசம், சொல்லிக்கிட்டே போனால் புனிதர்களை. இவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் அருகாமையில் வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்கள் துன்பம் என்கிற அந்த வழியிலே கடந்து போனார்கள். துன்பம் என்கிற உலகின் வழியாக உன்னை தேர்ந்தெடுத்தேன் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இந்த துன்பத்தின் வழியாக அவர்கள் என்னவாங்க மாற்றி அடைகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுப்பார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி துன்பம் இருக்காது. கார் ஓட்ட தெரிஞ்சவனுக்கு பஸ் ஓட்ட தெரியாது, கம்ப்யூட்டர் தெரிஞ்சவனுக்கு டீச்சிங் பண்ண தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச டிவைன் தியான இல்லத்தில் நாயக்கப்பரம்பில் ஃபாதர் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவார், பணக்கில் ஃபாதர் பிரசங்கம் பண்ணுவார். பாட தெரியாது. பாட தெரிகிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட்டு கடவுள் கொடுத்துருக்கிறார். தனித்திறமைகள் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் கொடுத்துருக்கு. அப்போது கடவுள் யாராருக்கு என்னென்ன துன்பம் கொடுக்கணுமோ அதை என்ன பண்ணுறாரா? அளந்து கொடுக்குறார். அதே மாதிரி கொரிந்தியர் புத்தகம் 1 கொரிந்தியர் 10:13 அவர் என்ன பண்ணுறாரா? மனிதர்களுக்கு ஏற்படுகிற பொதுவாகவே அவர் சொல்கிறார். அந்த வசனம் மீண்டும் வாசிங்க, ஆழமாக சிந்திப்போம். அப்போ உனக்கு ஏற்படுகிற சோதனை, உனக்கு ஏற்படுற துன்பம், உனக்கு ஏற்படுற கடன் பிரச்சனை, உனக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளும் பொதுவாகவே வேறு அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல வருஷம், கிட்டத்தட்ட 30-40 வருஷம் ஒரு குடிகார கணவன்கிட்ட இருந்த ஒரு அம்மா சொல்லிச்சு, நீ சிலுவையை 3 மணி நேரம் தான் சுமந்த, 6 மணி நேரம் தான் சுமந்த, நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் சுமக்கிறேன். அப்போ ஆண்டவரை விட பெரிய ஆள் யாரு? யாரு யாரு பெரிய ஆள்? அந்த அம்மா தான். அது எத்தனை வருஷம் சுமக்குது? இவர் 6 மணி நேரம் தான் தொங்குனார். அந்த அம்மா எத்தனை வருஷம் தொங்குச்சு? அது சொல்லுது 40 வருஷம் நான் சுமக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இந்த இதுதான் நம்மக்கிட்ட பிரச்சனையே. நான் சுமக்கிறேன், நான் 40 வருஷம் என்ன பண்ணுறேன்? சுமக்கிறேன். இப்போ நிறைய பேர் அப்படி தான், நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். சுமக்கிறவங்க என்ன பண்ணும்? சுமக்கிறவங்க என்கிட்ட வான்னாரு. தருவேன். பிரசங்கமே பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு பிட்டை போட்டால் போதும், நீங்களே பண்ணிடுவீங்க போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட்.
இப்படி தான் இருக்கணும். எங்கள் ஃபார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜில்லு ஜில்லுன்னு இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். சூப்பர், வெரி குட், எனக்கு பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போது கடவுள் அளந்து கொடுக்குறாரு. யாராருக்கு எவ்வளோ. இப்போ ஒரு சின்ன பையனுக்கு என்ன கொடுக்கணும், ஒரு குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், பச்சை குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், 2 வயசு குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், 3 வயசு குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், 10 வயசு குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் கொஞ்சம் பெருசான என்ன பண்ணுறோம், கெல்டு கட்டைக்கு என்ன கொடுக்கணும். அது என்ன கெல்டு கட்டை? அது எது? அது வயசானவங்கள பாட்டி தாத்தாவை என்ன சொல்கிறீங்க? இல்லை, இந்த கெல்டு கட்டைன்றாங்களே. நான் பல ஊருக்கு போகிறேன், இந்த ஊர்லேயாவது எனக்கு அந்த விளக்கம் கிடைக்கணுமான்னு கேட்கறதுக்கு தான். வயசானவங்கள கெல்டு கட்டைன்றாங்களா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நாகர்கோயிலில் நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா நாகர்கோயிலில் வரும்போதே சொன்னாங்க, அவங்கெல்லாம் புனிதர்கள், அவங்கெல்லாம் தியானத்துக்கு வந்து புனிதர்கள் ஆயிட்டாங்க, அதனால் நீங்கள் பார்த்து பேசுங்க பிரதர்னாங்க. ஆமாம், நீங்களாம் புனிதர்கள். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாருங்களேன், புனிதர்களுடைய முகத்தை பார்த்தீங்களா? பார்க்கறக்கே ஏன் கூச்சப்படுறீங்க? இவெல்லாம் ஒரு புனித, இந்த ஆள் வேறு இவங்க எல்லாத்தையும் புனிதங்கிறா. ஆனால் கடவுள் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. என்ன தெரியுமா? இந்த புனிதர்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு பாருங்க ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய வேதனைகளை அனுபவித்து சும்மா இருப்பான். பெரிய பிரச்சனை இருக்கும், பாட்டுக்கு பேசாமல் இருப்பான். இந்த கோழி வாத்து முட்டை பெருசு, கோழி முட்டை சின்னது. வாத்து பெரிய முட்டையை போட்டு அது பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த கோழி தூணுன்ட்டு ஒரு முட்டையை போட்டு ஒரு லெவல் பண்ணும் பார் ரவுஸு. கொக்கரக்கோ டேய், நான் தாண்டா உலகத்திலே முட்டை போட்டேன், வேறு எவனுமே முட்டை போடலன்னு சொல்லி ஒரு அலம்பு பண்ணும் பாரு. அதே மாதிரி தான் சின்ன பிரச்சனை இருக்கிறவன், எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னம்மா உனக்கு பிரச்சனை? சாப்பாட்டு பிரச்சனை பிரதர். என்ன சாப்பிட்டேன்? சப்பாத்தி சாப்பிட்டேன். எவ்வளவு சாப்பிட்டேன்? 10 சாப்பிட்டேன். அப்புறம் ஏன் அழுகிற? 11வது சாப்பிடும் போது சட்னி தீந்துருச்சு. இல்லைங்க, எவ்வளவு பிளஸட் இல்லை? என்னவெல்லாம் கொடுத்துருக்காருங்க நம்மளுக்கு. என்னங்க கொடுக்கல? என்ன கொடுக்கல? யோசித்து பாருங்க, எவ்வளவு கருவில் அழிஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் போயிருக்காங்க. அதான் அந்த அருமையான சோதனை எழுதினார். அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அப்போ அந்த கருவிலேருந்து கொண்டு வந்தார் ஐயா. கருவு அருந்து வெளியே வருது, பெரிய மேட்ரு அது. அப்படி நம்மளை சுமந்த ஒரு கடவுளுக்கு, அப்படி நம்மை அரவணைக்கிற அன்பு சேர ஒரு கடவுளுக்கு நம்முடைய துக்கங்களை மாற்ற முடியும். அதனால தான் அவர் சொன்னார், சுமை சுமந்து சொந்து இருக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த துன்பங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு. அதில் முதல் பாயிண்ட்டு, நிறைய கற்றுக்கொள்கிறோம், நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. துன்பங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள், அர்த்தங்கள் இருக்கிறது. முதல் அர்த்தம் என்ன தெரியுமா? அறிவு தெளிவதற்கு. ஏன் அப்படின்றது, கடவுளுடைய அன்பு என்ன, கடவுளுடைய கருணை என்ன, நிறைய பேர் எங்கள் தியான சென்டரில் பக்கத்தில், கார்மேல் தியானாசிரமத்துக்கு பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் இருக்க ஒரு டீச்சரு நிறைய தியானத்துக்கு சொல்லி வரவே இல்லை. எத்தனையோ பேர் சொல்லி பார்த்தாங்க, இவ்வளவு பக்கத்தில் இருக்கிற, பாம்பேலேருந்து வரான், லண்டன்லேருந்து வரான்,
நம்ம சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்தெல்லாம் தியானத்துக்கு வராங்க. ஆயர், தருமபுரி ஆயர் லாரன்ஸ் பயஸ் சொன்னார், ஆயர் இல்லை எங்கேன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது, தியான சென்டர் எங்கேன்னா சொல்கிறானுங்க. அந்தளவுக்கு இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு தியான சென்டராக மாறி இருக்கு. அப்படி சொன்னால் அந்த தியான சென்டர் அந்த டீச்சர் வரல. பெரிய ஜெபம். அங்கே போனால் என்ன பண்ணுவ? அல்லேலூயா அல்லேலூயான்னு நீ கத்துவ, பிரெயின் வாஷ் பண்ணுவீங்க. அப்படி டீச்சர் வரவே இல்லை. வர வச்சார். டீச்சருக்கு பிரஸ்ட் கேன்சருன்னு ரிசல்ட் வந்தோடனே டீச்சர் வந்த முதல் இடம் தியான சென்டர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருத்துதர் பணி 17வது அதிகாரம் 27வது இறைவாசனம் சொல்கிறது, அவர்கள் தம்மை தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார், இருட்டிலாவது தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். காரணம், நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது துன்பங்களும் வேதனைகளும் ஆண்டவர் அனுமதிக்கிறது எதுக்காகன்னு சொன்னால், நம்ம மனிதனாய் தேடிக்கிறது அல்ல, கடவுள் அனுமதிக்கிற துன்பங்கள் எதுக்குனாக்கா அறிவில் தெளிந்து கடவுளிடத்தில் வருவதற்கு. பிரைஸ் தி லார்ட். மிகப்பெரிய உதாரணம் பைபிளில் விவிலியத்தில் யாருனாக்கா, காணாமல் போன மகன். அவனை ஊதாரி மகன் என்று சொன்னோம், காணாமல் போன மகன் என்று சொல்கிறோம். அப்புறம் மலையாளத்தில் சொல்லுவாங்க தூரத்து புத்திரன், தூரமாய் போனவன், ரொம்ப தூரமாக போயிட்டான். எல்லாத்த விட்டு, கடவுளுடைய அன்பை விட்டு, கடவுளுடைய கருணை விட்டு, இரக்கத்தை விட்டு, தாயின் கருவிலே அவனை கண்டு தேர்ந்து கொண்ட அந்த இறைவனுடைய அன்பை மறந்து, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை மறந்து, தான் எப்படிப்பட்டவன் என்பதை தன்னை மறந்து போகிறான். தன்னை மறந்து போனான். தான் யார், எப்படி, நானும் நீங்களும் அப்படித்தாங்க. எனக்கு உனக்கு எது இல்லைங்க அவர் இருக்கிற போது. அதான் ஒருத்தர் ஒரு அருமையான பிரதர் பாடினார், என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கத்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ அவர் அப்படி சொல்கிறோமா நம்ம, நீ எனக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல விடுற சாமி. நேற்று கூட இங்கே வரும்போது ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுத்து சொன்னேன், நல்ல ஒரு நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறவர், நிறைய பண்ணுறவர், அவர் அடி மேலே அடி, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. அவர் சொல்கிறார், எதுக்கு பிரதர் இதை விட்டுறலான் இருக்கிறேன். அப்போது எது முக்கியன்றது நம்ம பார்க்கணும். புலம்புவது முக்கியமா, அவரும் முக்கியமா? அவரும் முக்கியம்னா அவர் போகல என்னை பின் சொல்ல விரும்புகிறவன் தான். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம டைம் ஆச்சு, முடிப்போம். அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறோம். லூக்கா புத்தகம் 15வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. த புக் ஆஃப் லூக் சாப்டர் 15 verse 17. நான் பசியாய் சாகிறேன்னு அவன் சொன்னால், தேவைக்கு மேலே உணவு இருக்கிறது, ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர் செல்வந்தராக இருந்தும் உனக்காக ஏழையானார். அவர் ஏழை கிடையாது, அவர் தரித்திரது கிடையாது, அவர் மாட்டுத்தொட்டியில் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர். அவர் செல்வந்தராக இருந்தும், ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தும், எல்லாம் இருந்தும் உனக்காக ஏழையானார். உனக்காக அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக நொறுக்கப்பட்டார். உன்னை நலமாக்குற தண்டனை அவர் மேலே விழுந்ததுனால அவர் உனக்காக எல்லாமே செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்காக இதான், உனக்காக தான் எல்லாம் செய்தார் அவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஊதாரி மகன் காணாமல் போனவன், அதான் அவங்க அப்பாட்ட அவனுடைய கேரக்டர் காணாமல் போனது. புதிய மொழிபெயர்ப்பு தெளிவாய் சொல்கிற விவிலியத்தில் அவன் காணாமல் போனான். அந்த கேரக்டர், அப்பா அந்த மகன் என்கிற அந்த கேரக்டர் காணாமல் போனான். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம காணாமல் போயிருக்கோம். கணவன் என்கிற ஒரு காணாமல் போயிட்டோம், மனைவி காணாமல் போயிட்டோம், பிள்ளைகள், பெற்றோர்கள், மாமியார் காணாமல், அந்த கேரக்டர் சரியாக செய்யலை, அந்த கேரக்டரை மறந்துட்டோம். ஒரு மாமியார் எப்படி இருக்கணும், ஒரு மருமக எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், அப்படி நான் இல்லை. நான் வேற யாரோ இருக்கிறேன். ஏன்னா என் செயல் எனக்கு என்ன ஆகலை, பிடிக்கல. பவுல் சொல்வது போல, நான் என்ன செய்வது என்று எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை, எதை நான் வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன் என்று சொன்னால் நான் நிர்பாகியமான மனிதன், நான் யார் என்னை மீட்க முடியினார்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அப்போ முதல் பாயிண்ட் என்னன்னாக்கா, துன்பங்கள் ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் அனுமதிக்கிற துன்பங்கள் எதுக்குனாக்கா அறிவு தெளிந்து கடவுளிடத்தில் வரும். அவன் என்ன பண்ணான், அந்த காணாமல் போன மகன் ஊதாரி மகன் என்ன பண்ணான், எல்லாத்தையும் செலவு செய்து அந்த இடத்துல அவன் அமர்ந்திருந்தான். என்ன சொன்னான் தெரியுமா, எங்கள் அப்பா கிட்ட எத்தனை சாப்பாடு இருக்குது, எங்கள் அப்பாட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு சொல்லி அப்பாவுடைய அன்பை முதல்ல. அப்போ துன்பங்கள் வேதனைகள் என்னன்னாக்கா அப்பா அனுபவம், த காட் எக்ஸ்பீரியன்ஸ், த டாடி எக்ஸ்பீரியன்ஸ், அப்பா அனுபவம், இயேசுவினுடைய அனுபவம். என் அப்பா இருக்கிற போது வேதனைகளும் துன்பங்களும் ஒரு நிறைய பேர் வேதனை துன்பங்கள் வரும்போது ஓடி வரான், ஆண்டவரை தேடி வருகிறான். கேரளாவில் ஒருத்தர் நிறைய கொள்ளை கற்பழிப்பு செஞ்சான், 2 கொலை செஞ்சான். அவன் சிறையில் இருந்தான். சிறையில் இருக்கிற போது அந்த சிறைசாலை ஊழியத்தை செய்த ஒரு அருள் சகோதரி அவனுக்கு அந்த பைபிளை கொடுத்தாங்க. ஒரு நாள் அவன் அந்த பைபிளை வாசித்துட்டு நினச்சான், நீ உயிருள்ள கடவுள் என்று சொன்னால், உண்மையுள்ள கடவுள் என்று சொன்னால், இந்த சிறையறைப்பு எனக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, நீ உயிருள்ள கடவுளாக இருந்தா என்னை வெளியே கொண்டு வா, நான் உனக்காக வாழ்கிறேன் என்று சொன்னான். அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நன்னடத்தை விதிக்காக வேற யாரையோ ரிலீஸ் பண்ண வேண்டியதை இவன் பேரை போட்டு அவனை ரிலீஸ் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு கேரளாவில் அட்டப்பாடி என்கிற செகியோன் தியான சென்டரில் அவன் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். ஒரு சிறை கைதி, 2 கொலை செய்தவன், கற்பழிப்பு செய்தவன், விபச்சாரியாக இருந்தவனை இன்னைக்கு அவனுடைய மகனாய் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்தவனை ஆண்டவர் மாற்றும் போது உன்னையும் என்னையும் மாற்ற மாட்டாரா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எந்திரிப்போமா, எந்திரிச்சு நிற்குவோமா, எந்திரிச்சு நிற்போம். சீக்கிரம் தான் எந்திரிங்களே, எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது தாய்களா, இதுக்கே அரை மணி நேரம் ஆகுது. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கரங்களை குவித்து பிடிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து, அந்த ஆண்டவருடைய அன்பு மிகப்பெரிய அன்பு. என்னுடைய கருவில் என்னை கண்ட ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்கிற ஒரு கடவுள். எல்லாவற்றையும் செய்கிற கடவுள், எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு கடவுள், அறிந்திருக்கிற கடவுள், என்னை நேசிக்கிற ஒரு கடவுள், அன்பு செய்கிற ஒரு கடவுள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துன்பங்களும் வேதனைகளும் சங்கடங்களும் நீர் அனுமதிக்கிறது காரணம் நான் உம்மை தெரிந்து கொள்ளணுமே. அந்த காணாமல் போன மகன் தன்னுடைய அப்பாவினுடைய அன்பை உணர்ந்து அப்பாவிடத்தில் வந்தானே, நான் உன்னிடத்தில் வரணும் ஆண்டவரே. என்னுடைய வேதனைகள் சங்கடங்களை வச்சுக்கிட்டு அதை மாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கிற உன்னிடத்தில் வரணும் ஆண்டவரே. புனித பண்டமாய் நான் மாறணும் ஆண்டவரே. உன்னுடைய அருகாமையில் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய அருகிலே நான் இருக்கணுமே ஆண்டவரே. நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய அருகிலே இருந்து உம்மோடு உறவாடுகிற உம்முடைய அன்பிலே நான் ருசி பார்க்கிற ஆண்டவரே, உன் பக்கத்தில் இருக்கிற மகனாக மகளாக என்னை மாற்று தெய்வமே. என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வேதனைகள் சங்கடங்கள் உண்டு, யாரிடத்தில் சொல்ல முடியாத கவலைகள் உண்டு ஆண்டவரே. இந்த கவலைகளுக்கு மத்தியிலே, சங்கடங்களுக்கு மத்தியிலே, போராட்டத்துக்கு மத்தியில் ஆண்டவரே உன்னை நான் நேசிக்கணும், உம்முடைய அன்பை நான் தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. உம்மை நேசிக்க ஆண்டவரே, உம்மை நேசிக்க ஆண்டவரே, உம்மால மட்டும்தான் ஏதோ என்ன என் வாழ்வையை மாற்ற முடியும் என்பதை நான் ருசிக்க ரசிக்க நீர் என்னை ஆஸ்வதியும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். கரங்களை நீட்டி அப்படியே அம்மாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாடுவோமா?